Hi, hello friends, welcome back to our channel Explore with Kirthu. First of all, எல்லாருக்குமே ஹாப்பி ரிப்பப்ளிக் டே. இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ரிப்பப்ளிக் டே இட்லி தான் செய்ய போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லி செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு சட்னி அரைச்சிடலாம். அதுக்கு நம்ம 3 சட்னி அரைக்க போகிறோம். ஸோ வாங்க என்னென்ன சட்னின்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் சட்னி. அதுக்கு தேங்காய், பச்சை மிளகா, உப்பு இது மட்டும்தான் தேவை. ஒரு மிக்ஸி ஜாரில் எவ்வளோ தேங்காய் வேணுமோ அவ்வளோ தேங்காய், அப்புறம் பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு இதெல்லாம் சேர்த்து தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம். அவ்வளோதான், தேங்காய் சட்னி ரெடி. அடுத்து நம்ம கொத்தமல்லி சட்னி அரைக்க போகிறோம். அதே மிக்சியில் கொஞ்சம் தேங்காய், ஒரு கை அளவு நாட்டு கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அரை பச்சை மிளகா, அப்புறம் உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கொத்தமல்லி சட்னியும் ரெடி. அடுத்து நம்ம தக்காளி சட்னி அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு காஞ்ச மிளகாயை லைட்டாக வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ப்ரொப்போர்ஷன் ஒரு வெங்காயம் போட்டோம் அப்படின்னா அதே சைஸில் 2 தக்காளி போடணும். அதனால் எவ்வளோ ஆள் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா உப்பு லைட்டாக போடுங்க. உப்பு போட்டால் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும், அதனால் உப்பு போட்டுக்கிறோம். அவ்வளோதான், வெங்காயம் வதங்கிடுச்சு, நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, தக்காளியும் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட தக்காளி சட்னியும் ரெடி. ஓகே, இப்போ நம்ம இட்லி ரெடி பண்ணலாம். இது ஒரு ட்ரையல் மெத்தட் தான். கரெக்டாக வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா இதை ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ 2 கிண்ணத்தில் நான் கொஞ்சோண்டு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம அரைச்சி வச்ச கொத்தமல்லி சட்னியை 1 ஸ்பூன் சேர்த்து கலந்துக்கிறேன். க்ரீன் கலர் இட்லி பேட்டர் ரெடி. அடுத்து இன்னொரு பேட்டரில் தக்காளி சட்னி 1 ஸ்பூன் கலந்து வச்சுக்கிறேன். ஸோ ஆரஞ்சு கலரும் ரெடி. இப்போது இட்லி பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு ஆரஞ்சு கலர் ஊற்றிடலாம். அப்புறம் ஒயிட் கலர், அப்புறமா க்ரீன் கலர். நடுவில் ப்ளூ கலர் சக்கரம் போடுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லைனா நீங்களே அசியூம் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்துலேயும் ஊற்றிடலாம். இது ட்ரையலுங்கிறதுனால நாங்கள் கொஞ்சம் தான் செஞ்சோம். ஸோ 5 தான் வந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள்.
ஓகே, இட்லி வெந்துடுச்சு, நம்ம எடுத்து பார்த்துடலாம். சூப்பர். நான் கூட பயந்துகிட்டே இருந்தேன் கலங்கிருமோன்ட்டு. அவ்வளோதான், நம்மளோட ரிப்பப்ளிக் டே இட்லி ரெடி. இந்த இட்லியை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க 3 சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும்.